ஆஃப்டர்நூன் 12 போல் நம்மளுக்கு ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணணும். பசங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து பூலுக்கு குளிக்க போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு. நான் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டேன். அவங்க வந்து தான் அவங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு 12:15 ஆகிடுச்சிங்க. ஸோ அப்படியே வந்து ஹோட்டலுக்கு வந்து கீழே வந்து ரிசப்ஷன் போய் நம்மளோட கீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒமானி டீ காவாக இருக்கும். இது வந்து பயங்கர கசப்பாக இருக்கும், ஸ்வீட்னஸே இருக்காது. அது கூடவே இந்த டேட்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதையும் ஒரு கப் காவாக குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹம்சா பார்டர். இந்த பார்டருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா UAE தான். ஸோ நம்ம புரைமி மெயின் சிட்டிக்குள்ளேயே இந்த பார்டர் வந்து இருக்குது. அப்படியே நம்ம லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹலோ மலபார் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டிஷ்ஷுமே வந்து கேரளா டிஷ்ஷஸ் தான். நிறைய பேர் வந்து பொதி பிரியாணி, அப்புறம் பொதி சோறு, இந்த மாதிரி கேரளாவோட ட்ரெடிஷ்னல் மீல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருந்தாங்க. நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து மட்டன் பொதி பிரியாணி இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. பசங்களுக்குலாம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் இந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் லஞ்செல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா 2-3 பிளேசஸ்க்கு போனோம். ஸோ அது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான பிளேசஸும் இருக்குது. புரைமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான விஷயம் வந்து பார்டர் தான். அதுக்கப்புறம் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டை தான் புரைமி போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சொஹார்லேருந்து ஜஸ்ட் 1 hour தான், நம்ம ஈஸியாகவே போயிட்டு வந்துடலாம். ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஜூஸஸையும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.